கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலையும் தேவன் கண்ணீரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்ணீர் வடிக்கும் தேவன் என்ன செய்கிறாரு? கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறார். இப்போது இயேசு கண்ணீர் விட்டார். ஜனங்கள்லாம் அழுகும் போது என்ன செய்கிறார்? ஆண்டவர் கண்ணீர் விட்டார். யோவான் 11:35, லூக்கா 19:41-42 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன் நம்முடைய கண்ணீரை துருத்தி வச்சுருக்கிறோம். கணக்கில் எல்லாம் இருக்கிறதுன்றார் இல்லையா? என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 56:8. பார்த்தீங்களா? அதே போல் தாவீதின் கண்ணீர் 1 சாமுவேல் 30:4 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 6:6. தாவீதுடைய கண்ணீர் அப்படியே அழுகுறான், கதறி அழுகுறான். இந்த கண்ணீரையும் ஆண்டவர் செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அடுத்தது யோபுவின் கண்ணீர். யோபு கண்ணீர் அவனை போல் ஒரு உபத்திரவத்தில யாருமே கிடையாது. யோபு கண்ணீர் விடுறாரு. 16:20-16. யோபு 16:20-16. எரேமியாவின் கண்ணீர். எரேமியா 9:1-18 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விளக்கமாக பாருங்கள். எரேமியாவின் கண்ணீர் சிந்துறாரு எரேமியா. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீர். ஒடுக்கப்பட்டவர்கள் நம்ம எத்தனை பேர் கண்ணீர் சிந்திருக்கிறோம்? நம்மளை எவ்வளோ பேர் ஒடுக்க இருக்கிறாங்க இல்லையா? ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். இசைய 4:1. கண்ணீரை காண்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை கண்டார், நம்முடைய கண்ணீரை கண்டார். மரியாள் மார்த்தாள் அழுதாங்களே, லாசரு இறந்த பிறகு அப்பவும் அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இசைக்கியா மிகவும் அழுதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கண்ணீரை கண்டேன் என்றார். இசைக்கிட்ட சொல்கிறார், கண்ணீரை கண்டேன். 2 ராஜாக்கள் 20:3-5 சொல்லப்பட்டது. இசை 88:3-5 கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா